நாம் போகும் வழியை அறிந்திருக்கிற ஆண்டவராக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக யோபுவின் புஸ்தகம் 23 அதிகாரம் 10 நான் வாசிக்கிறேன். நான் போகும் வழியை கர்த்தர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். யோபு சொல்கிறார், நான் போகும் வழி அது கடினமான பாதை தான், மற்றவர்களுக்கு புரிகிறதோ அவர்கள் அறிந்திருக்கிறார்கள் இல்லை, என் தேவன் அதை அறிவார். எவ்வளவு அழகாக இந்த இடத்தில் சொல்லுகிறார். ஏனென்றால் யோபு எந்த சூழ்நிலை இதை சொல்லுகிறார்? 10 பிள்ளைகளை ஒரே நாளில் பறிகொடுக்கிறார், மரித்து விடுகிறார்கள். ஆஸ்தி சொத்து சுகம் எல்லாம் போயிடுச்சு, வீடு வாசல் எல்லாம். பெரிய செல்வந்தாய் வாழ்ந்தவர், உண்மையாக உத்தமமாய் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்ந்த ஒரு வாழ்க்கை யோபுடைய வாழ்க்கை. ஏன் மனைவியும் தூசித்து விட்டு போய்விட்டார்கள் பிரிந்து. சரீரம் முழுவதும் பருக்கள், வியாதிகள், தெருவின் ஓரத்துல வந்து ஓட்டை எடுத்து சொரிந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில எல்லாமே அற்பமா இகழ்ந்து பேசினாங்க. நீ ஏதோ பெரிய தப்பு பண்ணிட்டாப்பா, அதுக்குதான் உனக்கு இந்த பாடுன்னு சொல்லி நண்பர்கள் கூட குற்றம் சாட்டி காயங்களை இன்னுமே அதிகமாக்கினார்கள். ஆனா அந்த சூழ்நிலையில் ஆண்டவருக்கு விரோதமா யோபு முறுமுறுக்கவே இல்லை. ஏனென்றால் அந்த டெஸ்டே அதுதான். என்ன டெஸ்ட்? பிசாசானவன் ஆண்டவரை சந்தித்து யோபு கொஞ்சம் டெஸ்ட் பண்றதுக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லும்போது ஆண்டவர் கொடுத்து விட்டார். நீ என் மகனை எப்படி சோதித்தாலும் அவன் என்னை மறுதலிக்க மாட்டான், தூசிக்க மாட்டான், பின்வாங்க மாட்டான், உத்தமத்தில் நிற்பான். இதுதான் ஆண்டவருடைய சவால். ஆனால் பிசாசு சொன்னது, பாருங்கள் இப்பொழுது உன் மகன் சொல்லுகிறீங்களே யோபு மறுதலித்து உம்மை திட்டுவான் பாருங்கன்னு சொல்லி. யோபு திட்டவே இல்லை, தூசிக்கவே இல்லை. எல்லாவற்றையும் இழந்த பொழுது கூட நான் போகும் வழியை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நடந்தது என்ன? அந்த சோதனை முடிவில்லை, யோபு ஜெயிக்கிறார். கர்த்தர் அத்தனையும் இரட்டிப்பாய் திருப்பி கொடுக்கிறார், மேன்மைப்படுத்துகிறார். தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டது. அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில டெஸ்ட் உண்டு. ஆண்டவர் சில சோதனைகளை அனுமதிப்பார், சில வேதனை பாடுகளை நம்மளை புடமிட்டு எண்ணுமாய் மிளிர வைப்பதற்காக, ஒளி கொடுப்பதற்காக, பிரகாசிக்க வைப்பதற்காக, அநேக ஆயிரங்களுக்கு லட்சங்களுக்கு ஆசீர்வாதமாய் வைப்பதற்காக. வைரம் பட்டி திட்டப்படாவிட்டால் மிளிராதே, பொன் புடமிடப்படாவிட்டால் மண்ணு மாறிதானே இருக்கும். கர்த்தர் அனுமதிக்கிறார் சில பாடுகளை, அவருடைய நாம மகிமைக்காக. சோர்ந்து போய்விட வேண்டாம். ஒரு அரசனுக்கு ஒரே ஒரு பையன், அவனை எப்படியா திறமை உள்ளவனாய் மாற்ற வேண்டும் என்று சொல்லி அவருக்கு ஆசை. ஏன்னால் தன்னுடைய நாட்களுக்கு பிறகு தன் மகன் குடிமக்களை ஆளுகை செய்ய போகிறான், நடத்த போகிறான். ஒரு கோழையாக இருக்கக்கூடாது, பயந்த சுபாவம் உள்ளவனா இருக்கக்கூடாது, தைரியமாய் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு சொல்லி அந்த அரசனுக்கு ஆசை. அதனால ஒரு டெஸ்ட் வச்சா, மகனே அடுத்து நீ என் சீட்ல உட்கார போற, அதற்கு முன்னாடி உன்னை ஒரு டெஸ்ட் வைக்க போறேன். ஒரு கடந்த காட்டை நீ தனியா கடக்கணும், அதுல எங்க நிக்க கூடாது, அங்க வைல்டு அனிமல்ஸ் நிறைய உண்டு, நீ அதுக்கெல்லாம் தப்புறம். அவன் கையில நான் ஆயுதங்களை கொடுக்கிறவனை வெறுமையா அனுப்ப விரும்பல, ஆனா துணைக்கு எந்த வீரர்களும் வரமாட்டாங்க, பாதுகாவலரும் வரமாட்டாங்க, நீ கடந்து போகணும்னு சொல்லிட்டு அது ஒரு இரவு நேரம், நீ கடந்து போனோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டாரு. மகன் ஓகேன்னு சொல்லிவிட்டான். இவன் அந்த காட்டுக்குள்ள தனியாக போகிறான். வேகமாய் நடந்த அந்த காட்டை குறித்த நேரத்துக்குள்ள கடக்கணும் போயிட்டே இருக்கிறான். அனிமல் சவுண்ட் எல்லாம் வந்தாலும் இவன் பயப்படல, முன்னேறி போறான். அந்த இடத்தை தாண்டி அந்த பக்கம் போயிட்டான். அவன் போய் நிக்கவும் அவங்க அப்பாவும் அங்க வந்து நிக்கிறாரு. ராஜா, புரியல டாடி, நீங்க எப்படி வந்தீங்கன்னு சொல்லி கேட்கறான். நான் பக்கத்துல உனக்கு பின்னாடி உனக்கு தெரியாம நான் வந்துட்டே இருந்தேன், நீங்க ஏன் வந்தீங்க? நீங்க வரது எனக்கு தெரியாத? நான் வரது உனக்கு தெரிஞ்சாதான் நீ பயப்பட மாட்டிய? அந்த டெஸ்ட் பிரயோஜனமே இருக்காத. ஆனாலும் என்னதான் இருந்தாலும் ஒருவேளை கொடிய மிருகங்கள் உன்னை தாக்க வருமானால், உன்னால் போராட முடியாவிட்டால் நான் உதவி செய்ய வேண்டுமே, அதற்காக நான் உன் கூடவே வந்தேன். நான் உனக்கு தெரியாமல் பின்னாடி வந்தேன். என் மனம் உன்னை தனியாக விட விரும்பவில்லை என்று சொல்லி, சரி நீ இதில் ஜெயித்து விட்டாய், உன்னுடைய திறமையை உன்னுடைய தைரியத்தை பாராட்டுகிறேன்னு சொல்லி கொண்டு போய் அவனுடைய அரண்மனையில உட்கார வைத்து அடுத்தபடியாக அவனை பட்டத்து ராஜாவாக அபிஷேகம் பண்ணினாராம். யோசித்து பாருங்கள், இயேசுவும் கூட அப்படித்தான். சில இடத்துல தனிமையாக போறோம் நீங்க நினைக்கலாம், அவர் கூட தான் இருக்கிறார். நம்முடைய கண்களுக்கு படாமல் இருக்கலாம், அவருடைய சத்தம் காதுகளுக்கு கேட்காமல் இருக்கலாம், ஒருவேளை உணர முடியாமல் இருக்கலாம். கைவிடப்பட்டுட்டேன்னு சொல்லாதங்க. He is with us always. நம்மோடு கூட ஆண்டவர் எப்பவுமே இருக்கிறாரு. அவர் கைவிடவே மாட்டார், விலக மாட்டார். போக வழி அறிந்திருக்கிறார். ஒரு குறிப்பிட்ட காலம் முடிந்த பிறகு சோதனைகளுக்கு முடிவு வரும், வேதனைகளுக்கு முடிவு வரும், கண்ணீருக்கு முடிவு வரும், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் பெருக ஆரம்பித்து விடும், ஆண்டவர் நாமமும் மகிமைப்பட ஆரம்பித்து விடும். கவலைப்படாமல் கர்த்தருடைய கரத்தில் நம்முடைய வாழ்க்கை கொடுப்போமா? ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இந்த புதிய நாளுக்காக நன்றியப்பா, நீர் எங்களுக்கு கிருபையாக கொடுத்திருக்கிறீங்க. போகிற பாதை கடினமான பாதைகள் தான். அநேக வாழ்க்கையில நினைத்தது ஒன்று நடக்கிறது ஒன்று என்று புலம்புகிற இந்த நாட்களில் என் தேவன் கூட இருந்து அந்த பாதையில் தொடர்ந்து முன்னேறக்கூடிய பலனை கொடுங்க, தைரியத்தை கொடுங்க, வைராக்கியத்தை கொடுங்க, வழியை திறந்து கொடுங்கப்பா. நீர் கூடவே இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். பின்வாங்காதபடி, உம்மை மறுதளித்து விடாதபடி, சோர்ந்து விடாதபடி, முறுமுறுத்து கொண்டிருக்காதபடி, அழாதபடி, புலம்பிக் கொண்டிருக்காதபடி, அதெல்லாம் தூக்கி போட்டு கர்த்தர் இதில் ஒரு நன்மை வைத்திருக்கிறார், எங்கள் சூழ்நிலை மாற்றுவார், நன்மையாய் மாற்றுவார் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்போடு தொடர்ந்து ஓட உதவி செய்யும். உங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளுக்குரிய கிருபை பூரணமாய் உண்டாகட்டும். பெரிய காரியங்களை செய்யும்.
துதி கனமையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். போகும் வழியை அறிந்திருக்கிற ஆண்டவர் நம்மோடு கூடவும் வருகிறார். ஒரு நாள் வரும், எல்லா போராட்டத்திற்கும் முடிவு உண்டு. நிச்சயமாகவே நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகாதபடி காப்பார். இந்த சிந்தனையோடு நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.